டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் ஜூன் 19 வெளியான தகவல். போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை தனியார் நிறுவனங்கள் நிரப்ப நடவடிக்கை. போக்குவரத்து கழகங்களுக்கு மூடு விழா நடத்த முயற்சி. திமுக அரசுக்கு முன்னாள் முதல்வர் தங்கமகன் ஓபிஎஸ் கண்டனம். தமிழ்நாட்டில் 5 லட்சம் காலிப்பணியிடங்கள் உள்ள நிலையில் தனியார் முகமை மூலம் ஆட்கள் தேர்வு செய்ய திமுக அரசு முயற்சி செய்து வருகிறது. அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரப்ப வேண்டும். திமுகவின் இந்த செயல் போக்குவரத்து கழகங்களுக்கு மூடு விழா நடத்த முயற்சி நடக்கிறதோ என்ற அச்சம் ஏற்படுவதாக முன்னாள் முதல்வர் தங்கமகன் ஓபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தங்கமகன் ஓபிஎஸ் அறிக்கை. முன்னாள் முதல்வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான தங்கமகன் ஓபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லும் திமுக அதனை தீர்க்க நடவடிக்கை எடுக்கிறதா என்றால் இல்லை. கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறைகள், அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் லட்சக்கணக்கான காலிப்பணியிடங்கள் உள்ளன. ஒப்பந்த அடிப்படையில் வெளிமுகமை மூலம் ஆட்கள் தேர்வு. இந்த பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட்டாலே வேலையில்லா திண்டாட்டம் ஓரளவு குறைந்துவிடும். இதனை செய்யாமல் குறைந்தபட்ச தேவைக்கேற்ப பணியாட்களை ஒப்பந்த அடிப்படையிலும் வெளிமுகமை அடிப்படையிலும் நிரப்பி வருவதை திமுக அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது. இப்படிப்பட்ட திமுக வேலையில்லா திண்டாட்டத்திற்கு மத்திய அரசின் மீது பழிபடுவதை பார்க்கும்போது ஊருக்குத்தான் உபதேசம் எனக்கல்ல என்பதை நினைவுபடுத்துகிறது. 5 லட்சம் காலிப்பணியிடங்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் காலிப்பணியிடங்கள் உள்ளன. இவற்றில் 10 பங்கு பணியிடங்கள் கூட கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் நிரப்பப்படவில்லை. உள்ளாட்சி அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலிப்பணியிடங்களை எல்லாம் தனியார் நிறுவனங்கள் வாயிலாக குறைந்தபட்ச தேவைக்கேற்ப ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலிப்பணியிடங்களை தனியார் நிறுவனம் மூலம் நிரப்ப திமுக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தனியார் நிறுவனங்கள் மூலம் ஓட்டுநர் தேர்வு. திருநெல்வேலி தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகம் சார்பில் 169 ஓட்டுநர்கள் மற்றும் 290 நடத்துனர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களும் பணியாளர்களை தனியார் நிறுவனங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வருகின்றன. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பரீட்சையை பெற்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அரசு வேலைக்காக காத்திருக்கின்ற நிலையில் தனியார் நிறுவனங்கள் மூலம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவது எவ்விதத்தில் நியாயம்? இது சமூக நீதிக்கு எதிரான செயல் இல்லையா? தனியார் நிறுவனங்கள் மூலம் ஆட்களை நியமிப்பதன் பின்னணி என்ன என்று புரியவில்லை. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு மூடு விழா. தாலிக்கு தங்கம் திட்டம், மடிக்கணினி வழங்கும் திட்டம், அம்மா உணவகங்கள், 2 சக்கர வாகன மானிய திட்டம் என் அம்மா அவர்களால் துவக்கப்பட்ட பல திட்டங்களை முடக்கியது போல் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு மூடு விழா நடத்திட திமுக அரசு நினைக்கிறதோ என்ற சந்தேகம் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது. திமுக அரசின் இந்த செயல் வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்கும் நடவடிக்கை. திமுக அரசின் தொழிலாளர் விரோத செயலுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் தேர்வு. முதலமைச்சர் இதில் உடனடியாக கவனம் செலுத்தி அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் பொது விளம்பரம் மூலம் நிரந்தரமான முறையில் நியமிக்கவும். தனியார் நிறுவனம் வாயிலாக கோரப்பட்டிருக்கும் ஒப்பந்த புள்ளியினை உடனடியாக ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதே போன்ற போக்குவரத்து துறை நோட்டிஃபிகேஷன், ரெக்ரூட்மெண்ட் அப்டேட், வேக்கன்சி, ஜாப் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.